ஹலோ மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ், திஸ் இஸ் மீ ஷபா அண்ட் யூ வாட்சிங் ஷபாஸ் கிராஃப்ட் ஹவுஸ். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு ஆனிவர்சரி கிஃப்ட் ஐடியா தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து சாம்பிராணி பாக்ஸு, ஸோ அதாவது அதை வந்து ட்ராவ் மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மாதிரி பாக்ஸ் உங்கள்கிட்ட என்ன இருந்தாலும் எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து அது மாதிரி ஒரு சாம்பிராணி பாக்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்புறம் ஒரு வெட்டிங் இன்விடேஷனோ இல்லை என்கேஜ்மெண்ட் இன்விடேஷன் கார்டோ எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த கப்புள்ஸ் இமேஜஸ் மாதிரிலாம் நிறையா பிரிண்ட் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்னென்னா வந்து நிறையா இருந்துச்சுன்னா நிறையா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஒரு 3 இது இருந்துச்சு. ஸோ அது அப்புறம் ஸ்பெஷலி ஃபார் யூ அப்படின்னு சொல்லி கூட அந்த இன்விடேஷன் இருந்துச்சு. அதையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் வந்து பிக்சர் சைடு வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து செலோ டேப் போட்டு ஒட்டிட்டு ஸோ பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பெயிண்ட் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். நான் வந்து ரோஸ் கலர், ரெட் கலரில் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச கலரில் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒயிட் அண்ட் ரெட்டை கலந்து ஒரு லைட் ரோஸ் கலரில் வந்து நான் பெயிண்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்புறம் வந்து அது பார்க்க ரொம்ப ஒயிட்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் ரெட் கலர் ஆட் பண்ணி கொஞ்சம் ரோஸ் கலர்லேயே வந்து நான் வந்து அதை வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து அது ஃபுல்லாக அப் அண்ட் டவுன், அப்புறம் வந்து சைடு 2 சைடுமே வந்து ட்ரை பண்ணி ஒரு ட்ரீ கோட்டிங் ஆச்சும் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிகாஸ் வந்து ஒரு டபுள் கோட்டிங் கூட கொடுக்கலாம். ஸோ ஒரு கோட்டிங்கோட கூட நிறுத்திடாதீங்க. ஏன்னா உள்ள அந்த லெட்டர்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து டபுள் கோட்டிங் ட்ரிபிள் கோட்டிங் வந்து அடிச்சுட்டு எடுத்துகிட்டு ஸோ நான் வந்து மெரூன் கலரில் வந்து ரிப்பன் மாதிரி அடிச்சிருக்கேன். ஓகேவா? நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் டிசைன் போடணுன்னா போட்டுக்கோங்க. இப்போ உள்ளே வந்து அந்த கப்புள்ஸ் ஃபோட்டோ எடுத்தால அதில் வந்து 2 எடுத்தேன். ஒன்று பெருசாகவும் இன்னொன்று வந்து சின்னதாகவும் எடுத்தேன். 2த்தையும் மேலேயும் கீழே ஒட்டிட்டேன். ஸோ ஒட்டிட்டு அப்புறம் வெளியில் வந்து அந்த ரிப்பன் மாதிரி எடுத்தேன் இல்லையா? ஸோ அதில் ஒரு பாய் ஒரு கேர்ள் வந்து தனியாக நிற்கிற மாதிரி 2 கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து தனித்தனியாக வெளில வந்து ஒட்டிட்டேன். அப்புறம் உள்ளே வந்து ரெட் கலர் லேஸ் வச்சு உள்ளே வந்து ஒரு சைடு மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து ரோஸ் கலர் இருக்கு இல்லையா, ரோஸு, ஸோ அந்த ரோஸை வந்து மேலே வந்து வச்சிட்டேன். ஸோ குட்டி ரிபன் ரோஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து அந்த லேஸோடு அட்டாச் பண்ணி ஒட்டிட்டேன். ஸோ அப்புறம் வந்து ஹார்ட் ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து ஒட்டிட்டேன். ஸோ அப்புறம் வந்து உள்ளே வந்து ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லி நான் வந்து எழுதிட்டேன். ஸோ அப்புறம் வந்து அந்த ஸ்பெஷலி ஃபார் யூ அப்படின்னு நான் ஒரு கார்டு எடுத்தேன் இல்லையா? ஸோ அதை வந்து ரிப்பன் இருக்குது, அந்த ரிப்பன் மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம்ல ஒரு பேட்ச் மாதிரி, ஸோ அதில் வந்து வெளியில் வந்து ஒட்டிட்டேன். ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு கிஃப்ட் ஐடியா வந்து ஆனிவர்சரி கிஃப்ட் ஐடியா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது சும்மா நார்மல் கிஃப்ட் பாக்ஸாக கொடுக்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் ஏதாச்சும் கிஃப்ட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணாலும் அது உள்ளே வந்து வச்சு கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நார்மல் மிரர் ஸ்டிக்கர் நம்ம வந்து பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அதை வந்து 4 இது ஒட்டிட்டு ஸோ அது மேலே வந்து OPN ஒருத்துலேயும் ஒரு ஆல்ஃபபெட்டிக் ஸ்டிக்கர் வந்து எடுத்து ஒட்டிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வரப்போகுதுன்னு கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதை கேட்டாட்டா பாய்.